வெல்கம் டு வானவில் வனாத்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இறால் வறுவலுங்க. இறால் வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த செய்முறை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாங்க. ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இறால் வாங்கி இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான்வெஜ்ஜு நீங்கள் வாஷ் பண்ணும்போது மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஹெவியான ஸ்மெல் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் உப்பு மஞ்சள் போடலை, ஏன்னா நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் போடலை. அடுத்து பார்த்திங்கன்னா நான் மஞ்சள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் குக் பண்ணுவேங்க. இப்போது நம்ம இந்த இறால் பொரிக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணிடலாங்க. 1 டீஸ்பூன் கடல மாவு, அரிசி மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சிக்கன் 65 பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து கலருக்காக போட்டிருக்கேன், இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுறலாங்க, இது ஆப்ஷன் தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கேற்ப உப்பு. இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது நம்ம இறால் இருக்கு இல்லையா, அது எதுவும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஊற விட்டுறலாம். ஆயில் ஹீட் ஆனதும் இப்போது இறால் ஒன்று போட்டுடலாங்க. இது கொஞ்சம் மிதமான தீயில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே உள்ளதெல்லாம் கருப்பாயிடும், உள்ளே வேகாது. இவங்கெல்லாம் நாவிற்கு சுவை கூட்ட வருவாங்க. அது வரையும் உங்களுக்காக ஒரு பாடலில் சில வரிகள். தாமரை ஓடை இன்ப கண்ணோடு தூக்கம் இல்லை, யாரது யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது, தாளாத பெண்மை வாடுமே வாடுமே, யாரது சொல்லாமல் நெஞ்சல்லி போவது. இது பொரிக்கும் போதே நம்ம கருவேப்பிலை இலைகள் இது கூட போட்டு பொரிச்சோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்க. நாவிற்கு சுவை கூட்ட வந்துட்டாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மசாலாலாம் பிரியாமல் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இறால் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிச்சிட்டு இருக்கும்போதே பசங்க காலி பண்ணிவிடுவாங்கங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.